இயேசுவின் அன்பை குறித்து நாம் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல குறைவுபடுறது எது அப்படின்னா அன்பு தாங்க. அல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இருக்கலே பெஸ்டான ஒரு வார்த்தை அப்படின்னா அன்பு தான். அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு அன்பு இல்லாதனாலதான் எங்க பார்த்தாலும் பாவங்கள், கொலைகள், கோபங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்கள், கணவன் மனைவியை நேசிக்காம, இல்ல மனைவி கணவனை நேசிக்காம, இல்லை பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்காம, பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்காம, மாமியார் மருமகளை, இல்ல மருமகள் மாமியாரை நேசிக்காமல் போகிறது காரணம் அன்பு குறைபாடு தாங்க. அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை பார்த்தீங்களானால் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணுல எது பெருசு அப்படின்னா அன்பு தான் பெருசு. ஏன்னா அன்பு இல்லாம நீங்க விசுவாசத்தோட பேசி வேஸ்ட், அன்பு இல்லாம நீங்க நம்பிக்கையோட பேசி வேஸ்ட் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, இயேசுவின் மனதுருக்கம் இருந்ததுனாலதான் அவர் தொட்ட தொடுதல்ல அங்கே சுகம் உண்டானது. அந்த மனதுருக்கம் இல்லாம நீங்க உங்க பவரை காமிக்கணும், நீங்க என்னதான் தொட்டாலும் இயேசுவின் நாமத்துல அது நடக்காது. உங்களுக்கு மனதுருக்கம் வேணும், ஒரு உண்மையான அன்பு வேணும். இந்த மனுஷன் இப்படி கஷ்டப்படுகிறானே, இந்த உலகத்துல இப்படி நடக்குதே, இவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று ஒரு தனிப்பட்ட விதத்துல அவர்கள் வாழ்க்கையை பார்த்து புரிந்து கொண்டு அவர்கள் மேல அன்பு வைத்ததுனால இயேசு பாருங்க எல்லாரும் சுகமாக்குறது மட்டுமல்ல, இந்த மொத்த உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறதுக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்கிறது, பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மை பாவத்தை நீங்களாகி ரட்சித்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. உலகத்துக்கு பெரிய கிஃப்டாக கொடுத்து இயேசுவையே பலி கொடுத்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துலதான் அன்பு இருக்குங்க. இயேசுவை நல்லா தெரிந்து கொண்டாதான் அன்பை நீங்க புரிந்து கொள்கிறீங்க என்ற அர்த்தம். ஒருவன் மற்றவன் மேல அன்பா இருந்தா அங்க இயேசு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் அன்பு செலுத்துகிறான் மற்றவங்க மேல அன்பு செலுத்தாதவன் தேவனை அறியான் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமாங்க, நம்ம மன்னித்தாரு, நம்ம பாவிகளா இருக்கையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்ம இங்க உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பாவிகள் தான். இந்த பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். அப்படி அன்பு செலுத்தினார். நாமும் ஒருவரை மற்றவர்களை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்கிறார். எல்லா பாவங்களையும் மூடிடுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.